அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதாவது ரொட்டிகளை சுடுவதற்காக புளிப்பு மாவை செய்து தினமும் ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கிராமத்தில் அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு பெண் விற்று வருவாளாம். அந்த அப்பங்களை செய்கிற அந்த புளிப்பு மாவை சில நேரங்களில் அந்த படகுகளில் இருக்கிற ஓட்டைகளை அடைப்பதற்காக அந்த மீனவர்கள் பயன்படுத்துவது வழக்கம். ஒரு நாள் தன்னிடம் இருந்த மாவை அனைத்தையுமே தயார் செய்து புளிப்பு மாவாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஏதாவது ஒரு மீனவரிடத்தில் விற்று விடலாம் என்று இவர் ஒரு மரத்தடியில் காத்து கொண்டிருந்த நேரத்தில், கொஞ்சம் அயர்ந்த நேரத்தில் ஒரு காகம் அந்த புளிப்பு மாவை முழுவதும் எடுத்து சென்று விட்டதாம். மிகுந்த வேதனையோடு இருந்த இந்த பெண், கடவுள் என்ன இப்படி என்னை சோதிக்கிறாரு, இந்த புளிப்பு மாவை விற்று இருந்தால் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நான் உணவளித்திருக்கலாம் என்று அருகில் இருந்த தேவாலயத்திற்கு சென்று மனமுருகி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கு வந்த குருவானவர், என்னம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு, ஏன் கடவுள் இப்படி என்னிடத்துல பாரபட்சமாக நடந்து கொள்கிறார், எனக்கு இருந்த ஒரே ஆதாரத்தையும் அந்த காகம் திருடி விட்டது, கடவுள் உண்மையாகவே பாரபட்சமாக இருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் அந்த குருவானவர் சொன்னாராம், இல்லையம்மா, கடவுளுடைய வழிகள் நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே அங்கு 4-5 மீனவர்கள் ஒன்றாக வருகிறார்கள். அவர்களிடத்தில் என்ன என்று விசாரித்த நேரத்தில், கடவுளுக்கு நன்றி அறிதல் செய்ய வந்திருக்கிறோம், நாங்கள் எங்கள் படகுல கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு ஓட்டை ஏற்பட்டு விட்டது, அடைக்க வழி தெரியாமல் நாங்கள் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது அங்கே ஒரு காகம் ஒரு புளிப்பு மாவை எங்களுடைய படகுல தவற விட்டு சென்று விட்டது, அதை எடுத்து அடைத்து நாங்கள் பத்திரமாக கரை செய்து விட்டோம், ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்தால் 200 ரூபாய் காணிக்கையாக தருகிறோம் அப்படி என்று சொல்லி நாங்கள் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்தோம், எங்கள் 5 பேருக்கான 1000 ரூபாய் காணிக்கை இதோ அப்படி என்று அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்களாம். அப்பொழுதுதான் அந்த குருவானர் சொன்னாராம், கடவுள் நமக்காக ஒரு கதவை மூடினால் 3 கதவுகளை நமக்காக கருணையோடு திறப்பார், ஆகவே நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல அப்படி என்று சொல்லி அந்த 1000 ரூபாயை அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தாராம். அன்பு மிக்கவர்களே, விசுவாசம் நம்பிக்கை மட்டும்தாங்க வாழ்க்கை, நம்பிக்கையோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.